பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்று பார்க்கும் பொழுது கண்ணீரின் ஜெபம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ இடங்கள்ல ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் கண்ணீர்ல ஜெபம் பண்றீங்களா? வரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்து அழுது ஜெபிக்கிறீங்களா? நீங்க அழுது ஜெபிப்பீர்கள்னு சொன்னா நிச்சயமா பரலோகமே அசைக்கப்படுகிறதா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவாராம். அவருடைய மகிமை நிச்சயமா உங்களுக்கு இறங்கி வருமா. ஏன்னா கண்ணீரின் ஜெபத்திற்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. இன்னைக்கு எதுக்கோ அழுகிறோம். கடன் பிரச்சனைன்னு அழுகிறோம், வீட்டுல பிரச்சனைன்னு அழுகிறோம், பிரிவினைன்னு அழுகிறோம், தவிப்புன்னு அழுகிறோம், பிள்ளைகளை குறிச்சு அழுகிறோம், பிள்ளை வேணும்னு அழுகிறோம், வேலை வேணும்னு அழுகிறோம், தருத்தரன்னு அழுகிறோம். இன்னும் எத்தனையோ காரியத்தை குறிச்சு இந்த பூமியில நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். அந்த அழுகைக்கு பலன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதை குறித்தோ மனிதரிடத்தில் போய் அழுவதை மாற்றிக்கொள்ளுங்கள். இவங்க கிட்ட அழுதான் நம்ம பிரச்சனை மாறுமா, அவங்க கிட்ட அழுதான் நம்ம பிரச்சனை மாறுமா? யாருக்கிட்ட போய் நீங்க அழுதாலும் உங்க பிரச்சனை மாறாது. நீங்க யாருக்கிட்ட போய் அழுகிறீங்களோ அவங்க உங்களை அவமானப்படுத்திடுவாங்க. 4 பேர் உட்கார்ந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க? இவ பாட்டுக்கு என்னமோ இப்படி சொல்லி அழுதா, இவ என்னமோ சொல்லி அழுதா, குடும்பம் பண்ண பாவத்துக்குன்னா இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ உங்க கண்ணீரை மனுஷனிடத்துல கொண்டு போகாதீங்க. அததான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாய் ஒரு வார்த்தை ஒரு வசனத்தின் மூலியமாய் சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பார்ப்போமா? வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 126 அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். இந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தருடைய கரத்துக்கு போக வேண்டும், கர்த்தருடைய பரத்துக்கு போக வேண்டும். அப்போ நீங்க ஒரு காரியத்தை குறிச்சு, ஒரு விண்ணப்பத்தை குறிச்சு, உங்களுடைய தேவைகளை குறிச்சு, இன்னும் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, இருதயத்துல வேண்டுதல்கள் இருக்குமானால் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கண்ணீரோடு கொண்டு போய் பரலோகத்துல விதைத்து பாருங்கள். கண்ணீரோடு எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்துல விதைங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறவருக்கு முன்பதாக விதைங்க. உங்க கண்ணீர் அவர் பார்ப்பாரானால் நிச்சயமாய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவது அதிக நிச்சயம். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? கர்த்தர் ஏன் எங்களை கைவிட்டுட்டா? அவர் பார்க்கிறாருல்ல, ஏன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே? அவருக்கு தான் எங்க கஷ்டம் தெரியும்ல, ஏன் எங்களுக்கு இன்னும் உதவி செய்யலன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேராகத்தான் 7 முறை புடமிடப்பட்ட ஜீவனுள்ள புண்ணிய நிறைந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை என்ன? கண்ணீரோடு பரத்துல விதைங்க. மனுஷனுக்கு முன்னாடி விதைக்காதீங்க. சிங்காசனத்துல வீட்டிற்கு முன்பதாக விதைங்க. மனுஷனுக்கு முன்னாடி விதைக்காதீங்க. எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி, முழங்காலை முடக்கி கண்ணீரோடு கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் உங்களுடைய ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல உங்க முழங்கால முடக்கி கண்ணீரோடு தேடி பாருங்க. கம்பீரத்தோடு பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை வரும்போது நீங்க சந்தோஷமாயதா இருப்பீர்கள். கண்ணீரோடு விதைச்சா என்ன சம்பவிக்கும் உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிற அந்த மனுஷன் தான் நித்திய மகிழ்ச்சி அனுபவிக்கிறான். எப்படி நித்திய மகிழ்ச்சி வருது?
வாசிப்போமா? வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், அதில் 10வது வசனம் அவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்ப மீட்கப்படுகிறார் உங்களுக்கு தெரியுமா? கண்ணீர் விடும் பொழுது, கண்ணீரின் ஜெபம் பண்ணும் பொழுது, கண்ணீரை நீங்க விதைக்கும் பொழுது, கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேரும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்படுகிறோம். முதல்ல பாருங்க, கர்த்தரால் மீட்கப்படுகிறோம். திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும்னு சொன்னா கண்ணீரோடு பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணுங்க. நித்திய மகிழ்ச்சி. உங்களுடைய சஞ்சலம் ஓடணுமா? உங்க தவிப்பு ஓடணுமா? வியாதி ஓடணுமா? தீராத பிரச்சனைகள் ஓடணுமா? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள், பாரம்பரிய தடைகள், பாரம்பரிய சாபங்கள் மாறணுமா? அறத்துக்கு நேராக ஜோதிகளின் பிதாவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையும் உத்தமாய் பார்க்கும் பொழுது அவர் அங்க இருந்து உங்களை பார்ப்பாரானால் நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் வரும். எப்படி தெரியுமா? ஆனந்த மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, அழிவில்லாத மகிழ்ச்சி, பூரண மகிழ்ச்சி உங்களுக்கு இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து கண்ணீரோடு விதைங்க. கண்ணீரை பரத்துக்கு நேரம் விதைங்க. ஒரு நிமிஷமும் நீங்க பாடுபடும் பொழுது எந்த மனுஷனும் வர மாட்டாங்க. நீங்க அழுகும் பொழுது எந்த மனுஷனும் வர மாட்டாங்க. ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு நீங்க கலங்கும் பொழுது எந்த உதவிக்கரமும் உங்களுக்கு வராது. ஒன்னே ஒண்ணு நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒத்தாசை எங்கிருந்து தெரியுமா வரும்? நித்திய மகிழ்ச்சி எங்கிருந்து தெரியுமா வரும்? சஞ்சலத்தையும் தவிப்பையும் மிரட்டுகிறவர் எப்ப வருவார் தெரியுமா? நீங்கள் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி உங்க கண்ணீரை விதைக்கும் பொழுது மட்டுமே அவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். அது எந்த மாற்றமும் இல்லை. தயவு செய்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கண்ணீருக்கு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு ஒரு நன்மை வேணுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் உங்க கண்ணீரை கொண்டு போக. இன்னைக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய குவாலிட்டி என்னன்னு கேட்பாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய எஜுகேஷன் என்ன? நீங்க என்ன முடிச்சிருக்கிறீங்க? உங்க படிப்பு என்ன? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா கர்த்தரிடத்துல என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரிடத்துல என்ன தெரியுமா வேல்யூ? கர்த்தரிடத்துல என்ன தெரியுமா தகுதி? நீங்க பல மணி நேரம் அவருடைய சமூகத்துல முழங்கால்ல உட்கார்ந்து இருக்கிறது தான் தகுதி. நீங்க எவ்வளவு நேரம் கர்த்தரிடத்துல கண்ணீர் விட்டீங்க, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் முழங்கால் படியிட்டு பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து உங்க கண்ணீரை நீங்க பரத்துக்கு நேராக அனுப்பி பரத்துல உங்க கண்ணீரை விதைப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி ஒளிவது அதிக நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? நித்திய மகிழ்ச்சியை உங்க தலைக்கு நேரா அனுப்புறாரா? இன்னும் பாருங்க, அடுத்தபடி போய் பார்க்கும் பொழுது அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல என்ன அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுது பாருங்க. வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இரண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சை அடைஞ்சிருக்கிறீங்களா? லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான சுதந்திரம் எப்ப தெரியுமா வரும்? கண்ணீரோடு விதைக்கணும். அதான் தாவீது சொன்னாரு. தாவீது கண்ணீரோடு விதைச்சதுனால தான் அவர் ராஜாவாகிறார். தாவீது கண்ணீரோடு விதைச்சதுனால தான் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுகிறார். தாவீது கண்ணீரோடு விதைச்சதுனாலதான் கர்த்தர் கூடவே இருந்தார். அவருடைய அபிஷேகம் கூடவே இருந்தது, அவருடைய வல்லமை கூடவே இருந்தது. எந்த மிருகங்களும் அவரை தொட முடியல, எந்த மனுஷனும் தொட முடியல, எந்த சீற்றமும் தொட முடியல, எந்த தருத்திரமும் தொட முடியல, எந்த பாவமும் தொட முடியல, எந்த அக்கிரமும் தொட முடியல, எந்த மரணமும் தொட முடியல, எந்த தேவையில்லாத கிரிகளும் தாவீதை தொட முடியல. காரணம் என்ன தெரியுமா?
கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு துதித்து கொண்டே இருந்தார் தாவீது. கண்ணீரோடு விதைத்துக் கொண்டே இருந்தார். அந்த கண்ணீரை பார்த்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு நேராக ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருந்தார். அதுதான் அவர் ராஜாவானார். அதுதான் இரண்டத்தனையான பலன். அப்பா கொடுத்திருந்தாலும் கூட, அண்ணன் தம்பிங்க கொடுத்திருந்தாலும் கூட ஒரு ஆசீர்வாதம் தான், கொஞ்சம் தான் வாங்கியிருக்க முடியும். ஆனா அவர் வாங்கினது பாருங்க, கண்ணீரெல்லாம் பரலோகத்துல விதைச்சாரு, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாரு, பரத்தின் தெய்வத்துக்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாரு, இரட்டிப்பாய் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய கண்ணீருக்கு வேல்யூ இருக்குது. உங்க கண்ணீரை பரத்துக்கு நேராக அனுப்புங்க, ஜோதிகளின் பிதாவுக்கு நேராக அனுப்புங்க. நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஒத்தாசை அனுப்புவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயவு செய்து சாதாரண ஜெப வாழ்க்கையை விட்டு வெளியில வாங்க. பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளாக வாங்க. சாதாரண ஜெபத்தை பண்ணி சாதாரணமாய் போய் ஆசீர்வாதத்தை விட்டுறாதீங்க. கண்ணீரோடு எந்த மனுஷன் விதைக்கிறானோ கம்பீரத்தோடு கர்த்தருடைய பலத்தோடு ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போவது அதிக நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கண்ணீரின் ஜெபம் இரட்டிப்பான நன்மை கொடுக்கும். கண்ணீரின் ஜெபம் நித்திய மகிழ்ச்சி கொண்டு வரும். கண்ணீரின் ஜெபம் இரட்டிப்பான மகிமையை கொண்டு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு படி போய் பார்க்கும் பொழுது என்ன அழகாய் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்க. அழுகை எப்படி மாறுகிறது, தத்தளிப்பு எப்படி மாறுகிறது, அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்று இந்த வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். பாருங்க, என்ன தெரியுமா சொல்றாரு? அழுகையோடு என்கிட்ட வராங்களா, விண்ணப்பத்தோடு என்கிட்ட வராங்களா? நீங்க அழுதாதான் அந்த அழுகை பரத்துக்கு நேராக போகும். நீங்க விண்ணப்பத்தை பரத்துக்கு நேராக கொண்டு போனாதான் விண்ணப்பம் பரத்துக்கு போய் சேரும். அப்போ உங்களுடைய அழுகையும் உங்களுடைய விண்ணப்பமும் பரத்துக்கு நேராய் போகுமானால் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்கிட்ட வந்ததுனால நான் நடத்துறேன். என்ன வழியில? நித்திய மகிழ்ச்சியின் வழியில, இரட்டிப்பான பலன் நிறைந்த வழியில, மகிமை நிறைந்த வழியில என் பிள்ளைகளை உயர்த்தி வைக்கிறேன். அந்த பிள்ளைங்க வந்ததே என்கிட்ட. வேத வசனம் என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்க, வாசித்து பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி நடத்துவார். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டை பாருங்க. ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துக்கு நேராக, இடராத செம்மையான, எந்த இடத்திலும் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லும் பொழுது அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தருடைய வேதம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியினால் என்னுடைய வழி இசங்குவதில்லை. நீங்க கண்ணீரோடு கர்த்தரிடத்துல விதைத்து கொண்டே இருப்பீர்களானால், அப்படி வேத வசனம் உங்களுக்குள் இருக்குமானால், ஜெபம் உங்களுக்குள் இருக்குமானால், விண்ணப்பம் உங்களுக்குள் இருக்குமானால், துதி ஆராதனை உங்களுக்குள் இருக்குமானால், ஒழுக்கம் கிரயமாய் நடப்பீர்களானால், சபைக்கு கிரயமாய் போவீர்களானால், ஞானஸ்தானத்தில் உண்மையா இருப்பீர்களானால், திருவிருந்தில் உண்மை உத்தமாய் இருப்பீர்களானால், நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாய் நடப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உங்களை பத்திரமா நடத்துவாரா. ஒழுக்கமா நடக்கிறனுடைய இருதயத்துல கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. விண்ணப்பத்தோடு நடக்கணும், ஜெபத்தோடு நடக்கணும், கண்ணீரோடு நடக்கணும், கர்த்தருடைய உண்மையாய் நடக்கணும். உண்மையாய் நடக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அருமையான வழியில நடத்துறாரா. வாசிங்க அந்த கடைசி பேரா கொஞ்சம் வாசிங்க. அவர்களை தண்ணீர் உள்ள, எவர்களை தெரியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்களை. எவர்களை தெரியுமா? கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை. எவர்களை தெரியுமா? புலம்பி கர்த்தரிடத்துல அழுகிறவர்களை. அவர் என்ன தெரியுமா செய்யறாரா? அழுகிறவர்களை, ஜெபிக்கிறவர்களை, விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்கிறேன்? தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு, ஆசீர்வாதம் நிறைந்த வழியிலே, இடராத, எந்த இடத்திலும் இடராம, எந்த சிங்கங்களும், எந்த கரடிகளும், எந்த கோலியாக்களும், எந்த செங்கடலும், எந்த பார்வோன்களும், எந்த கரடிகளும் வராதபடி, எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். கர்த்தர் நடக்க பண்ணுவாரா. உங்களுடைய வழி எந்த இடத்துலயும் பிரசங்காது. விண்ணப்பம் பண்ணுங்க. ஒரு வேலைக்கு போறீங்களா, 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சு அழுகுங்க. உங்க கண்ணீருக்கு வேல்யூ இருக்குதுங்க.
அதாவது இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ இடத்துல பாடுபட்டு ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறாங்க. எப்ப இந்த கஷ்டம் மாறும், கர்த்தர் எப்ப மாத்துவார், எப்ப இந்த சஞ்சலம் மாறும், எப்ப இந்த தவிப்பு மாறும், இதுல இருந்து யாரு விடுவிப்பாங்க, இதுல இருந்து யாரு காப்பாத்துவாங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிங்கிற ஒரு இடத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வார்த்தை கொண்டு வருகிறார். கண்ணீரின் ஜெபம் பண்ணு, கண்ணீர்ல விண்ணப்பம் பண்ணு, கண்ணீர் விட்டு துதி, கண்ணீர் விட்டு ஆராதனை பண்ணு, கண்ணீர் விட்டு அந்நிய பாஷைகளை பேசுங்கள். நீங்கள் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் விதைக்கும் பொழுது, சிங்காசனத்துக்கு நேராக உங்களுடைய கண்ணீர்கள் போகும் பொழுது நிச்சயமாய் பதில் கொடுக்க இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களை நடத்தும். எந்த கரடி உங்களை சேதப்படுத்தாது, எந்த தடைகளும் சேதப்படுத்தாது, எந்த பிள்ளிசுனிகள் மாந்திரங்கள் மந்திரங்கள் எதுவும் சேதப்படுத்தாது. எந்த வியாதியும், எந்த ஸ்ட்ரோக்கும், எந்த சுகரும், எந்த பிபியும், உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இந்த பூமியில உங்களை ஆட்டி வதைத்துக் கொண்டு எதுவுமே சேதப்படுத்தாது. எதுவும் சேதப்படுத்தாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க, கண்ணீரோடு துதிங்க, கண்ணீரோடு கர்த்தரை கனம் பண்ணுங்க. நீங்க கண்ணீரோடு கனம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதத்தோடு உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமா மகிமையோடு கனம் பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்தி கனம் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குது பாருங்க. நித்திய மகிழ்ச்சி வருது, இரட்டிப்பான பலன் வருது. இஸ்ரவேலின் வம்சத்தின் தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அழகான வசனம் பாருங்க. ஒரே ஒரு வசனம், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கண்ணீரை கர்த்தரிடத்துல கொண்டு போங்க. அற்புதம் நடக்கல, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, என் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என் குடும்பத்துல வியாதி, என் குடும்பத்துல சஞ்சலங்கள், நாங்க எடுக்கிறதெல்லாம் தடையில போய் கொண்டு இருக்குது, நாங்க பாக்குறதெல்லாம் பிரச்சனையா இருக்குது, வர்றதெல்லாம் பிரச்சனையா இருக்குது, எப்ப எங்க பிரச்சனை மாறணும் புலம்பி அநேக இடத்துக்கு ஓடாதீர்கள். நீங்க ஓட 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 பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து தரியூர் ராஜா பத்திரத்துல கையெழுத்து போட்டு அடித்த செகண்ட் என்ன தெரியுமா பண்ணினா, அந்த கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் வீட்டுக்குள்ள போனாராம். வசனத்தை எடுத்து பாருங்க, தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. வீட்டுக்குள்ள போய் மேல் வீட்டு அறையிலே பூட்டி பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்தாராம். அப்பதான் தரியூர் ராஜா சொல்றாரு, என்ன அழகா தெரியுமா கேட்டாரு, நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற உன் தேவன், உன் கண்ணீரை பார்த்த உன் தேவன், உன் விண்ணப்பத்தை பார்த்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க ஜெயிக்கும் பொழுது உங்க தெய்வம் உங்களை தப்பு வச்சுட்டாருன்னு எல்லாரும் சொல்லணும். உங்க வியாதியிலிருந்து நீங்க ஜெயிக்கும் பொழுது நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்பு வச்சாருன்னு சொல்லணும். நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த மகள் துதித்தார், அதனால பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தானே அநேகர்கள் சொல்லத்தக்கதானே உங்க கண்ணீரை கர்த்தரிடத்துல விதைச்சு ஜெபம் பண்ணுங்க. அநேக வாய்கள் மூடும், அநேக எதிர்ப்புகள் மாறும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக சங்கடத்தை போல நின்றாலும் சரி, ஆயிரக்கணக்கான பார்வன்கள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, நடத்துகிறதற்கு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் கூட இருக்கிறார். அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னார் உங்க கண்ணீரை விளக்கரையம் செலுத்துங்க, கண்ணீரை சிந்துங்க. தேசத்துக்காக கண்ணீர் விடுங்க, உங்க குடும்பத்துல ஒவ்வொருவருக்காக கண்ணீர் விடுங்க, உங்க குடும்பத்தில் உள்ள தேவைகளுக்காக கண்ணீர் விடுங்க, கணவனுக்காக கண்ணீர் விடுங்க, மனைவிக்காக கண்ணீர் விடுங்க, பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்க, படிப்புக்காக, வேலைக்காக, அநேக தேவைகளுக்காக கண்ணீர் சிந்துங்க. உங்க கண்ணீருக்கு வேல்யூ உண்டு, உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு. நிச்சயமா ரெண்டத்தனையான பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய தலையின் மேல் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் இந்த வேளையில என்ன தெரியுமாய் சொல்லுகிறது, அவ்வளவு அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அந்த கம்பீரம்தான் நித்திய மகிழ்ச்சி, அந்த கம்பீரம்தான் இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான மகிமை. இஸ்ரவேலின் தெய்வம் நம்மளோடு கூட இருப்பாராம், அதில் எந்த மாற்றம் இல்லை. தயவு செய்து ஜெபத்தை விடாதீங்க. 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடிங்க. உங்க கண்ணீருக்கு பதில் நிச்சயமாய் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதித்து கனம் பண்ணி உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பாராக. உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ணுகிற வேளையில நீங்கள் தயவு செய்து இதுவரைக்கும் ஜெபிக்காம இருப்பீர்களானால் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க.
கர்த்தர் உங்களுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெபிப்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உங்களுடைய கிருபைக்காக தயவுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, இந்த கண்ணீரின் ஜெபத்தை குறித்து நீங்க பேச நீங்க கிருபை பாராட்டினீங்க, உதவி செய்தீங்க. ஆண்டவர், எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவரே உம்மிடத்துல விதைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விதைக்கு உண்டான பலனை நீங்கள் ஜோதிகளின் பிதாவிடத்துல பரிந்து பேசி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை பிதாவினிடத்துல பரிந்து பேசி அனுப்ப போறவங்களுடைய சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறேன். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த தேவைகளோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க கண்ணீரை பார்த்திருக்கிறார். நிச்சயமாய் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய தலையிலே வைப்பார். ஆமேன்.